ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் FFTN கேமிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்குவாடு மேட்ச்சு. அது வந்து ரூம் மேட்ச்சு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி வீடியோவில் வந்து முன்னாடி பக்கம் வந்து புகை வெடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இந்த மாதிரி வந்து படத்தில் என்னடா போடுவானோ, நீ என்னடா படமாடா போடுற அப்படின்னு கேட்குவீங்க. சும்மா எதுக்கும் போடுவோமே, ஒரு பொதுநலமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம தனியாக நம்ம தெரியும். அப்படிங்கிறனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து இனிமேல் போட போகிற வீடியோவில் வந்து இந்த மாதிரி முன்னாடி பக்கம் போட போகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செமையான ரூம் மேட்ச்னு சொல்லியிருந்தேன். அந்த ரூம் மேட்ச் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சர்வருக்கு வந்து ஒரு செமையான ஒரு ஈவெண்ட் விட்ருக்காங்க. அது என்ன ஈவெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த காஸ்டியூம் வந்து எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வந்துச்சிடும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறையா பேர் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரூம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு ரூம் மேட்ச்சு. இந்த ரூம் மேட்ச் வந்து யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிடும். இந்த மேட்ச் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோவா இதாக போகாது. இது வந்து WG அந்த எதிர் டீம். இது வந்து எங்கள் டீம் கிடையாது. எங்கள் டீம்ஸ்லாம் அங்கே வேறு லெவலாக இருப்பானுவோம். இங்கே வருங்க ப்ரோ பிளேயர் எல்லாம் விளாடும். டாப் அப் இன் சீக்கிரம் இவர்கள்லாம் எங்கள் குரூப்பில் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து வாடகை காரை வந்து இங்கே போட்டுட்ருக்காரு. காரை மட்டும் அங்கே பாருங்க வாடகை காரை மட்டுங்க. அது எங்கள் டீமில் வேறு ஒரு ஆஃப்லைனு வேறு லெவலில் ஆஃப்லைனை காட்டாதறான்னா காமிச்சிக்கிட்டே இருந்தான். வீடியோ ஒழுங்காக எடுக்கிறதுலன்னா விட்றானா. இது வந்து எதிர் டீம் வேறு லெவலில் ப்ரோ பிளேயர் இவரெல்லாம். இப்போ பாருங்கள், அவர் க்ளோவால் போடுறதே இங்கே பார்த்தீங்களா, க்ளோவால் சிட்டப் க்ளோவாலாக நம்மள்கிட்ட காமிக்கிறாராம். ஆஃப்லைனை காமிக்கிறான் மறுபடியும் லூசு பையன். இவர் வந்து கார் அமௌண்ட்டு போட்டு வேறு லெவலு முடிச்சு விட்டாங்க. இவர் வந்து நம்ம தலைவா, நம்ம ஃப்ரெண்டு இவர் முடிச்சு விட்டாங்க. யாரா ஜெயிக்கி எங்கே பாருங்கள், தலைவன் க்ளோவாலை போட்டு எம்பி போகிறான். எவன் ஜெயிக்கிறான்னு பார்ப்பான். இன்றைக்கி இல்லை பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு பார்க்குறான். எங்கள் டீமில் வந்து தலைவன் ஒன்றியும் தான் இருக்கான். 3 பேர் அந்த டீமில் 4 பேர் இருக்காங்க. முடிக்க போகிறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். முடிச்சு விட வந்துட்டான் ஒருத்தன். ஹெட்ஷாட் வைக்காமல் என்ன பண்ணி க்ளோவால் போடுறான். க்ளோவால் எப்படியா இருந்தாலும் முடிச்சு விட்ருவாங்க. முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஒரு மேட்ச் முடிஞ்சிடுச்சா. எனக்கு தெரிஞ்சு இவனை கூட நிறையா தாட்டி ரூம் மேட்ச் போட்டிருக்கானோ. எனக்கு இவனை கூட ரூம் மேட்ச் போட்டு எப்படி ஜெயிப்பானுவோன்னு பார்த்தீங்கன்னா, இவனை வந்து முட்டையில் இருப்பாங்க, அவனை வந்து 6ல் இருப்பானுவான். எங்கள் டீம் வந்து எப்படின்னா, இப்போ அவனை 5லே இருந்தாலும் எங்கள் டீம் வந்து 0ல் இருப்பானோ. 0லேருந்து கஷ்டப்பட்டு முன்னாடி வருவானோ. அதாவது ஈக்குவல் பாயிண்ட் வரையும் கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து என்ன பண்ணுவானோன்னா, கடைசியில் வந்து அவன் இந்த சைடில் ஓடுவான். க்ளோவால் படமாக இவன் நிற்பான். ரிவ்யூ பண்ணுறான்னா ரிவ்யூ பண்ண வரமாட்டானுவான். இங்கே என்னன்னா ஒருத்தன் நாக்கானவனை கில் அடிக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுவோம். எங்கள் டீம் பார்த்திங்கன்னா வேறு லெவலான டீம் எங்கள் ஸ்குவாடு வந்து. அந்த மாதிரி தான் நிறைய தாட்டி நாங்கள் தோற்று போயிருக்கோம். அதாவது 5க்கு 5ல் ஈக்குவலாக வருவோம். அந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒருத்தன் குழப்பம் பண்ணினான்னா அப்படியே டீமே க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் எங்கள் டீம் பார்த்திங்கன்னா. ஆனால் எங்கள் டீமில் வேணா ப்ரோ பிளேயர்ஸ் நீங்கள் விளாட்றத பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த மேட்ச்சை வந்து யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். இவர் மிஸ்டர் பிளாக் வேறு லெவல் பிளேயரு. அங்கே பாருங்கள், இவர் வந்து எங்கள் டீமு வேறு லெவல் பிளேயரு வச்சாங்க. தலை தாங்களாக வச்சிட்டானுவோம். இந்த மேட்ச் இந்த 2 மேட்சும் அவனை தான் ஜெயிச்சிருக்காங்க. வேறு லெவலாக ஜெயிச்சிருக்காங்க. எங்கள் டீம் வேறு லெவலு குரூப்பு பாருங்கள். இல்லை சிரிக்கிற அமௌண்ட்டு போடுறாரு. காமெடியாமா ஏதோ ஜோக்கு சொல்லிட்டாங்களாம். இவர் மாவு அரைக்கிற கடை வச்சுருக்காரு போல இருக்குது. மாவு அரைக்கிறாரு. வேறு லெவலாக இருக்குது மாவு அரைக்கிறது. அப்போ இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு க்ளோவால் போட்டு காமிக்கிறாராம். நம்ம பார்த்துட்டு இருக்கோம். க்ளோவால் போட்டு காமிக்கிறாராம். நம்ம பசங்களை காமிக்கிறான்னா ஒரு டீமையே அது பாருங்க, அதே டீமையே காமிக்கிறாங்க. நம்ம டீமையும் அங்கே நம்ம டீம் ப்ரோ பிளேயர் வராரு. இவரும் ப்ரோ பிளேயர் தான், வேறு லெவல் ப்ரோ பிளேயரு. அவரோட ஐடியா விற்றுட்டார்.
இது வந்து அவரோட தம்பி ஐடி விளாட்றாரு. இவர் தனியாக போகிறாரு. எத்தனை பேரை சொல்லிட்ட போகிறாருன்னு தெரில, பார்ப்போம். ரைட்டா தலை தாங்களா வச்சுருக்காரு. தலையிலே கில்ல எடுறாலே ஹரி. இவர் எதிர் டீமு, இவருக்கு தான் தலை தாங்களா விழுந்திருக்கு. முடிச்சு விட்டான், கில்ல போச்சு. அவரையும் நாக்காக்கிட்டானவன். 2 பேரை சொல்லிட்டு வச்சுட்டு அடிக்கிறான். என் டீமால் அடிக்கிறா, வாடாலே உன்னை கிழிக்கிறான்டா அப்படின்ட்டு 2 பேரை வச்சுக்கிட்டுறீங்க. மேலேருந்து என்னோடய தலைவன் நிற்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேறு லெவலு. இவர் தான் அங்கே வாடகை கார் எடுத்துகிட்டு வரவர். வாடகை கார் வந்து இங்கே மொனக்கல்லில் போய் காமராஜிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுவார். ரைட்டா அது எனக்கு தெரியும். முடிச்சு விட போகிறாங்க, முடிச்சு விட்டுட்டாங்க. எனக்கு தான் தெரியுமே. என்னடா அவன் க்ளோவால் போடாமல் இறங்குறானேன்ட்டு பார்த்தேன். சிரிக்கிற மட்டும் கை தட்டுற மட்டும் பார்க்க நோபு மாதிரி இருந்தாலும் பிளேயர் வெறித்தனமான பிளேயர். ஏன் அவர்கிட்டலாம் காஸ்டியூம் இருக்குது. இந்த இவர்கிட்ட காஸ்டியூம் இருந்தாலும் ஏன் நோபு மாதிரி சட்டை போட்டிருக்காருன்னா, இவன் நோபு தாண்டா, இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு இறங்கி வருவானோ. அப்போ சொல்லிட்டு வர வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய பிளேயர் இவருங்கெல்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம டீமை பாருங்கள், உட்காந்து சும்மா அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிட்டு இருக்கானு. இங்கே பாருங்க, ப்ராக்டிஸ் இங்கே தான் இருக்குது, பிளேயிங்கில் காணும். நிற்கிற இடத்துல தான் எல்லோரும் நம்ம டீம்லாம். க்ளோவால் மேலே ஏறுறதுக்கா? மேலே ஏறுறா தலைவன். ஆஃப்லைன் ஒருத்தான் ஏதோ MP5 எல்லாம் எடுத்துகிட்டு போடுறாரு. ஆஃப்லைனா என்னடா அது சுட்ரா, என்னடா 7 அடிக்குது MP40. 7 தான் உழுவுது அவனுக்கு. ஷாட்கனால் கிழிச்சிட்டான் இந்த சுரர். இவர் தான் ப்ரோ பிளேயரு, வச்சுருப்பார் இவ்வளோ நேரம். முடிச்சிட்டாரு. நம்ம காரு வாடகை காரை முடிச்சிட்டாரு. நம்ம தலைவர் ஒத்தாளாக இருந்துக்கிட்டு என்னத்தை பண்ண போகிறாருன்னு தெரில. ஒண்டி கட்டையா பார்த்தியா, பெருசுயா, செம்ம அடி தலையில். தலை தாங்களா விழுது, வேறு லெவலு. க்ளோவால் போடுறா, க்ளோவால் போட்டு சுற்றி போடு மெடிக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு இவன் மேலே எம்பி குடிச்சு உள்ளாரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் இறங்கி அடிக்க வேணும். ஏன்னா 4 பேரை அடிக்க தெரிஞ்சவனுக்கு ஒருத்தனை அடிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ப்ரோ பிளேயரு, வேறு விளாடான ப்ரோ பிளேயரு. இவர் வந்து டெல்லி வரையும் போய் விளாண்டுட்டு வந்திருக்காரு. சும்மா சொன்னாங்க டெல்லியில் சொல்ல, சும்மா WP இவர் உப்பு சமா. பார்ப்போம். என்னடா செவத்துக்குள்ளெல்லாம் முந்து போடுறாளே, செவத்துக்குள்ளெல்லாம் முந்து போடுறான். அட்ரா குளோவால் போடுற, குளோவால் போடுறா. அட்ரா எம்பி வேறு லெவல்ரா. ஒத்தால இந்த டீமை ஜெயிச்சுக்குறா, டீமை ஜெயிச்சுக்குறா. தனியாலா தனி ஒருவன் நினைத்து விட்டால் முடிச்சு விட்டுட்டாங்க. இந்த ஒரு பாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. படுறா இவனை படுறா, பாய் காமிக்கிறான். பாய்டா போடா. மாவு கடை நடத்துகிறான் போல இருக்குது. மாவு சும்மா ஆடுறான். ஆனால் பார்க்க நோபு மாதிரி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் பார்க்க ஆனால் வேறு லெவலாக இருக்குது விளாட்றத பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு 3 ஆட்டம் இவரை தான் பார்த்துருக்காங்க, 4 பேரும். இங்கே பேர் நம்ம டீமெல்லாம் இங்கே தான் நல்லா அப்படி இப்படி சுற்றி சுடுறாங்க. ஆனால் அங்கே ஒன்றுத்தையும் காணும். என்னை பார்த்திங்கன்னா நானும் அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது. நானும் சும்மா பூச்சை பண்ணி மாதிரி தான் விளாடுவேன். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் விளாட கற்றுக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்திங்கன்னா விளாட போகாமல் கார் எமௌண்ட்டை போட்டு நிற்கிறான். கார் எமௌண்ட்டை ஃபஸ்ட்டு விளாட்றான்னா கார் எமௌண்ட்டை போட்டு நிற்கிறான். ஆமாண்டா மாடிக்கே எல்லோரும் ஏறிடுங்கடா. அங்கே ஒருத்தன் தான் இறங்கி போகிறான்னா, ஒருத்தன் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே ஒருத்தன் வரான். எல்லாருமே மேலேயே போய்ட்டுங்கடா. அவனும் எல்லாச்சும் இறங்கி வந்துருக்காங்க அடிக்கிறதுக்கு. சுற்றி வராலே உள்ளார வேற மேலே வரான். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோன்ட்டு அவன் சொல்லிவிடுவான் போல இருக்கு அப்படின்ட்டு அவன் இப்படி ஓடுறான் போல இருக்கு. இவர் தான் ப்ரோ பிளேயரு. ஆஃப்லைன் எந்த டீமில் வரதணும் அப்போனா நீங்களே பார்த்துங்க மக்களே, எந்த டீம் ஜெயிக்கணும், எது டீமில் வேறு ஒரு ஆஃப்லைனு எங்கள் டீம் ஜெயிக்குமா இல்லை எது டீம் ஜெயிக்குமான்னு நீங்களே இப்போயே கண்டுபிடிச்சிடலாம். தலை தாங்களா விழுது தலைவனுக்கு. தலை தாங்கல் இல்லைங்க, நெஞ்சிலே அடி விழுது. இவன் டேமேஜே கொடுக்கல. டேமேஜ் கொடுக்காமலே இப்போ பாருங்களேன், அழகாக உள்ளார போது வரான். அங்கே பாருங்க, அவன் என்னத்தை சுட்டான், இவனுக்கு டேமேஜ் ஒன்று கூட விழுவல, அவனுக்கு அடி விழுது. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து அவனை முடிச்சிருவான், பார்த்தாலே தெரியுது. எத்தனை பேர் இருக்கீங்க அங்கே? 2 vs 2 வேறு 2 vs 2 ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்க. இவர் ப்ரோ பிளேயரு வேறு லெவலாக. அவர் க்ளோவால் 2 பக்கமாக அடித்து வச்சுக்கிட்டு ஐயோ ஜோன் வேறு வந்துட்டியா எப்படியா போவார்? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படியே கீழே விழுவார். விழுந்துட்டார். வேறு லெவலு.
கல் தட்டி விட்டுட்டு வேறு ஒன்றும் இல்லை. இவர் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டையே போட்டுட்ருக்காரு. இருங்க கொஞ்சம் நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஸோப்பா இங்கே பாருங்கள், அவனை 5 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம டீம் பயலோட பாருங்கள் முட்டையில் இருக்கானோ வேறு லெவல் முட்டையாக இருக்குது. நாட்டுக்கோழி முட்டையில் இருக்குது நம்ம பசங்க வச்சுருக்கிறது. அவனை 5 வந்துட்டாங்க. ஆனால் நம்ம டீம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே அப்படியே வெறி கொண்டு போய் அலைவானோ, அடே அவனை அடிச்சே தின்னுடா, என்னடா நம்ம 0ல் இருக்கோம் அப்படி இப்படின்னு அலைவானோ. இங்கே பாருங்கள் எது டீம் ஆஃப்லைன் இவர் தான் வேறு லெவல் பிளேயரு. நம்ம டீமில் வந்து இந்த நேரத்தில் தான் ஒருத்தன்ட்ட குளோவால் வேறு இல்லைன்னா அதை சொல்ல வந்துட்டேன் பாருங்க. இந்த பையன் தான் மாட்டுக்கார நாய் கடைசி நேரத்தில் வந்து காலை வர்றான். ஜெயிக்க இன்னும் ஒன்று விட்டால் ஜெயிச்சிருவானோடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். குளோவால் இல்லைடா அப்படிங்கிறான் வந்து. தலைவா நீங்கள் ஜெயிச்சு கொடுங்க தலைவா. ஐயோ என்னடா எவன் ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போயே முடிவு பண்ணியிருக்கலாம் யார் ஜெயிக்க போகிறான்னு. ஆனால் நான் முன்னாடி முதல்ல கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்க எந்த டீம் ஜெயிக்குன்னு. நம்ம டீம் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டானு ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க வேறு லெவலு. தலை தாங்களாக அடித்தார் இந்த வேறு லெவல் நம்ம நண்பர் வேறு லெவல் ப்ரோ பிளேயர். அவர் வந்து தலை தாங்களாக வச்சுருக்காரு. அவருக்கு கரெக்டாக அவரை வந்து பார்க்கலான்னு போகும்போது தலையிலே வந்து மல்லாக்கா விழுவுறாரு. புரட்டிலே அடிப்புள்ள இருக்குது விழுந்ததில். எந்த டீம் ஜெயிக்கிறதையும் பார்ப்போம். நம்ம 5க்கு வந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம டீம் 1லே வந்திருக்கானுவோம். பார்ப்போம். இவர் வந்து குளோவால் போட்டு காமிக்கிறாராம். ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னே தெரியல. பார்க்குறத பார்த்துட்டாரா குளோவாலை சுற்றி முற்றி போட்டு காமிச்சிடுறாங்க. இவர் இங்கேருந்து தூர்றாரு. பார்ப்போம். இவர் தான் வேறு லெவல் ப்ரோ பிளேயர் வாடகைக்காரு. பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்னு. வேறு லெவலாக நடந்துகிட்ருக்கு மேட்ச்சு. இதை விட கடைசியில் தான் வேறு லெவலான ஒரு மேட்ச்சே இருக்குது. செம்மையாக போவோம். எவன்டா ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போய்டும் கடைசியில் ரவுண்டில். நம்ம பைலோவில் வர இந்த மேட்ச் நடக்கும்போது ஒருத்தன் நாக் ஆகிட்டான்னா நம்ம பைலோ சும்மா இருக்க மாட்டேங்கிறானோ. அடுத்தவன் அடிக்கலான்டா போகும்போது இல்லை காரை மட்டும் போகிறாளே காரை மட்டும் போகிற இந்த வாடகை காரை மட்டும் போடுறா. இப்போ ஒரு டாப் வந்துருக்கோம். அந்த டாப்பப்பில் தான் நம்ம போய் வாங்கினோம். அந்த காரை மட்டும் போடுறதுலே முடிஞ்சு போச்சு. நம்ம பைலோ சும்மா இருக்க மாட்டேங்கிறானோ வெள்ளாரவனையும் கெடுத்து விட்ருவாங்க. இல்லை காரை மட்டும் போடுறாரு இல்லை காரை மட்டும் அந்த ஒரு எம்மட்டு ஒரு லெஜெண்டரி எம்மட்டு இருந்துச்சுன்னா அது போதும். ஒருத்தன் நாக்க ஆக்கிட்டானோன்னா நம்ம டீம் ஜெயிச்சிருச்சு. வேறு லெவலே பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே முடிச்சு விட்டாங்க. சொன்னல மக்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 5 வந்துடுவாங்க. 5 கிட்ட வந்து தான் நம்ம டீம் வந்து வெறித்தனத்தை காமிச்சு அப்படியே முன்னுக்கு வருவானுவோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு, நாளை என்றும் நம் கையில் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி தான் அது நம்ம டீமுக்கு தான் செட் ஆகும். அந்த பாட்டு வந்து வேறு லெவலான டீம் நம்ம டீமு. நீங்கள் பாருங்கள் தலையிலே வச்சுவிட்டு ஆஃப்லைனில் உள்ளாராடாலே எப்படா வருவா அப்புறம் என்ன தர ரூம் வச்சு கூப்பிட்றா வரங்கிற அப்படிங்கிற மாதிரி தலையில் அடித்தார் அந்த அவர் டீம் ஆளையே. நம்ம டீம் ஆளுங்களா பாருங்கள் வெறி கொண்டு போய் அலையிறானோ இல்லையே நீங்களா நாங்களான்னு பார்த்துருவோண்டா அப்படின்ட்டு. இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். இவர் தனியாக போய் முன்னாடி நிற்கிறாரு. அடிச்சு ஒருத்தன் மேலே நிற்பால இந்த சைட்லேருந்து நான் அடிக்கிறேன் நீ இந்த சைட்லேருந்து அடிறா. ஆஃப்லைனை பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் கொடுக்குது அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே நிற்கிறவனுக்கு டேமேஜ் கொடுக்குது. யாருக்கு டேமேஜ்னா இங்கே வந்துட்டான் அந்த சைடில். அவ்வளோதான் முடிச்சு விட்ருவான். இவர் தான் முடிச்சு விட்ருவாரு. அதான் சொன்னால ப்ரோ பிளேயராக பார்த்துக்க தான் டப்பி மாதிரி இருக்கார். அங்கே வரும்போது முடிச்சே விட்டுட்டாரு. இவர் தான் அந்த காரை இங்கே ஆஃப்லைன் இங்கே வந்துகிட்ருக்கு. ஆஃப்லைனு டேமேஜ் கொடுத்துட்ருக்கு. ஆஃப்லைன் வேறு லெவலாக டேமேஜ் கொடுக்குது. முடிச்சு விட்டுட்டான். நம்ம பேசுக்கு மேலேருந்து நம்ம தலைவர் வந்து மேலேருந்து டேமேஜ் கொடுக்குறாரு. கொடுங்க தலைவா கொடுங்க நீங்கள் தான். இவருக்கு பார்ப்போம். இவர் ப்ரோ பிளேயர் வேறு. ஓஹோ இவர் வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இவர் டீமில் இருக்காங்க. நம்ம டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் 3 பேர். நம்ம டீமில் தாங்க 2 பேர். பார்ப்போம். தலைவா குளோவால் போடுறான் தலைவன். மேலேருந்து நம்ம தலைவர் வந்து டேமேஜ் கொடுக்குறாரு. டேமேஜுக்கு முடிச்சு வேறு லெவலியா அவர் டேமேஜ் கொடுத்தது ஓசிக்கல்றா. வேறு லெவல் மாப்பிள்ள நீனு வேறு லெவலு. இங்கே வலி இருக்குது ஏன்டா வலி விட்டுருக்கன்னு கேட்டால் காரை மட்டும் வேறு இதில் அட்ரா வேறு லெவல்ரா குளோவால் போடுறா வேறு லெவல்ரா முட்றா அவனை. ஒழுங்காக பார்த்து அடியண்டா. ஐயா அந்த நம்ம சிகரம் நம்ம வந்து ப்ரோ பிளேயரின் சிகரம் தனி ஒருவன் 2 பேரையும் சொல்லிட்டு வரான்னு பார்ப்போம். நிவர் புயல் தான் இவர் வேறு லெவலு. பார்ப்போம் 2 பேர் அடிக்கிறாரான்னு.
எனக்கு தெரிஞ்சு முடிச்சு அப்போ பாருங்க அவ்வளோதான் முடிச்சு விட்ற போகிறாரு. அவ்வளோதான் முடிச்சு விட்டுட்டாரு. ஆனால் மாப்பிள்ளை ஜோனில் மாட்டிக்கிட்டாரு. அவ்வளோதான். இந்த மேட்சும் நம்ம தான் வின்னிங்கு. இவர் தான் மைக்கேல் ஜாக்சனுங்கிற பாருங்க, அவர் பேர் ஞாபகம் வரும், ப்ரூஸ்லி அமௌண்ட்டை போடுறாராம். அந்த அமௌண்ட்டுக்கு பேர் வந்து நான் வச்சுருக்கேன் ப்ரூஸ்லி அமௌண்ட்டு. அவனும் வெறியாயிருப்பாங்க. இங்கே பாடுறா நம்ம 5 கிட்ட வந்துட்டோம், 2 ரவுண்டு ஜெயிச்சிருப்போம், ஒன்றால் தான்டா ஆஃப்லைனு டே அப்படின்னு குத்துறாரு அவரை. நம்ம டீமை பாருங்க, டே நம்ம ஜெயிச்சே ஆகணும்டா அப்படின்ட்டு வெறி கொண்டு போய் அவனும் அதுக்கு மேலே ஹெட்ஷாட் வைக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஷார்ட் கன்லாம். நம்ம ஆளுங்களை பாருங்கள், குளோவால் பட்டு எம்பியாக ஏதோ முயற்சி பண்ணுறானோ, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குளோவால் அப்படி இப்படின்னு போடுறானுவோம். ஆஃப்லைன் அடிக்கிறதுக்குனே தலைவன் இருப்பான். இந்த நம்ம கார் வாடகை காரியை மட்டும் ஆஃப்லைன் அங்கே பாருங்க சொல்லி வாயமில்ல ஆஃப்லைனை சொல்லிட்டு இருக்காரு. ஆஃப்லைன் ஒரு கில்லு வேணாமா அப்படிங்கிறாரு. நம்ம கேட்டால் ஒரு கில்லு வருதுல்ல அப்படிங்கிறாரு. பார்ப்போம். அடிச்சு நொறுக்குறாங்க. எப்பா 3 பேரை முடிச்சிட்டாங்க நம்ம டீம் பாலுவா. இன்னும் ஒருத்தன் தான்டா அடிச்சு நொறுக்குங்கடா. தலைவர் அடிக்கிறாரான்னு பார்ப்போம். இங்கே தான்டா அவனு வந்துகிட்டு இருக்கான். வேற லெவலு டேமேஜ் கொடுத்துட்டாரு தலைவர். ஒத்தாள் இவர் தான் நிவர் புயல் சொன்னோம்ல, அவர் தான் முடிச்சு விட்டாங்க. கொரோனா வைரஸ் முடிச்சு விட்டுருச்சு. வேறு லெவலில் கை தட்டுற மாட்டான். பார்ப்போம். வேறு லெவலாக போய்ட்டுருக்கு மேட்ச்சு. அவனும் 5ல் இருந்தாங்க. நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா 0ல் இருந்தானோ, 0லேருந்து வராங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இது வேறு டீமு, வேறு தெரு பசங்கன்னா இந்த ஊர் கிடையாது, வேறு ஊர் பசங்க. நம்ம பார்த்திங்கன்னா வேறு ஊர். இந்த 2 ஊருக்கு தான் நாங்கள் அப்போ ஃபோன் பண்ணி கேட்டு மேட்ச் போடுவோம். சொன்ன மாதிரியே 0லேருந்து இவனை 4 வந்துட்டாங்க. அவனை 5லேயே தான் நிற்கிறானோ. இவர் காரை முட்டை போட்டுக்கிட்டே இருக்கார். வெள்ளாட கூட நம்ம பசங்க தான் சும்மானே இருக்க மாட்டாங்களே, காரை முட்டை போடுறான்னு சொல்லி உசுரை வாங்கிடுவானோ. அவனை வெள்ளாடே விட மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் மாடி நிற்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆஃப்லைனே நொறுக்குவானோலே, ஆஃப்லைன் கில்லு எங்கப்பா எடுப்பீங்களே. பார்ப்போம். சுற்றி வளைச்சி எங்கேயோ ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. செம்ம டேமேஜ் கொடுக்குறாரு. வேறு லெவலு. இவர் தானே அவ்வளோதான் முடிச்சு விட்டுட்டாரு. வேறு லெவலு. அந்த டீமில் பார்த்திங்கன்னா 3 பேர். நம்ம டீமில் பார்த்திங்கன்னா ஒரு நாக்கு மீதி 2 பேர் தான் இருக்காங்க. ரிவ்யூ பண்ணோம். அந்த டீம்லேயும் இப்போ 2 பேர் தான். நம்ம ஒருத்தர் தான் வேறு லெவலு. மிஸ்டர் பிளாக் வாங்க முடிச்சு விடுங்க மிஸ்டர் பிளாக். வேறு லெவலு மிஸ்டர் பிளாக்கு. பாப்பா வேறு லெவலு முடிச்சு விட்டுட்டார் தலைவர். பார்த்திங்கன்னா இப்போ 5க்கு 5 ஈக்குவலு. இந்த மாதிரி தான் வருவாங்க நம்ம பசங்க வந்து. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஈக்குவலாக வருவானுவோம். ஈக்குவலாக வந்து கடைசியில் காலை வருவானோ சில நேரத்தில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலை வருவானோலா இல்லை சேத்தா வருவானோலான்னு பார்ப்போம். ஏதோ ஒன்று வாரட்டும், தலையை கூட வாரட்டும். தலையில் எண்ணெய் தடவை வேறு அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா ஜோக்கர் தலையிலலாம் தலை சீவ முடியாது, இவர் தலையிலலாம் தலை சீவலாம் முடியாது. இந்த ஆஸ்திரேலியா நல்லா இருக்குது. சரி பார்ப்போம். யான் ஜப்பான்ட்டு இல்லையே போங்கடா அடித்து பிடிச்சிட்டு ஓடுறாங்க. மறுபடியும் போன ஆட்டம் மாதிரியே விளாடுங்கடான்னா மறுபடியும் இந்த இடத்துல வேறு மாதிரி விளாட்றாங்க. பார்ப்போம் எவன் ஜெயிக்கிறாங்கன்னு. தனித்தனியாக போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்மோக்லாம் போடுறாங்க. வேறு லெவலு. கோசிக்கில் அடிக்கிறதுக்குன்னே தலைவர் போகிறாரு. இங்கே ஆஃப்லைன் இருக்குமே, எங்கே அதை காணும் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அவனை பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் முன்னாடி வருதோ இல்லை, இவனை முன்னாடி வந்து செமையாக டேமேஜ் கொடுத்துட்டாங்க. இன்னும் 10 டேமேஜ் தான், ஏதோ கம்மியாக தான் இருக்குது. மெடிக்கெட்டை போட்டு தலைவா காரை மட்டும் இந்த நேரத்தில் போட்டாலாம் கிழிச்சு எடுத்துருவாங்க. வளைக்கிறானுவோம். குளோவால் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனாக அது என்னன்னு தெரில, குளோவாலை போட்டு வர்றாங்க. ஒருத்தனை முடிச்சு விட்டாங்க. நான் சரியாக பார்க்கவே இல்லை. பார்த்திங்கன்னா 3 பேரை ஒருத்தனை முடிச்சு விட்டாங்க, 2 பேர் நாக்கு. வேறு லெவலு. இன்னும் அவ்வளோதான், டீமே முடிஞ்சு போச்சு. நம்ம டீம் 6 வந்துட்டாங்க, அவனை 5 வந்துட்டானோ. வேறு லெவலு. முன்னாடி பார்த்திங்கன்னா நான் 5க்கு 5 தான் வச்சு இது பண்ணுவானு சொன்னேன். இங்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலாக வந்துட்டாங்க. 6க்கு 5. அவனை செம கண்டாக இருப்பானோ. என்னடா நம்ம 5ல் இருந்தோம், அவனை 0ல் இருந்தானோ, இவ்வளோ தூரம் வந்து விட்டு கொடுக்குறோமே, என்னடா பண்ணுறது. விட்டு கொடுக்குறோமே இல்லை, அவனோட டீமில் ஆஃப்லைனு, அதனால் அவனால் விளாட முடியல இவ்வளோ இருக்குது. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறானே. அவனை பார்த்திங்கன்னா வெறி கொண்டு போய் அலைவானுவோம். நம்ம டீமை பாருங்கள், இவனாலும் இல்லையே நம்ம ஜெயிச்சிடலான்டா, இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு அசால்ட்டாக போகிறானுவோம். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறானே. வேறு லெவலான மேட்ச்சு தான் இது மேட்ச்சு. அவனை செம கண்டாக இருக்காங்க.
என்னடா இது நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தோம், இப்போ எல்லாம் பேடுமுள்ளுக்கு வேஸ்ட்டாக பேடுமுள்ள இருக்குமே செம காண்டில் நிற்கிறாங்க, சுற்றி அடிக்கிறாங்க. இந்த சைடில் ஒருத்தன் அடிக்க போனால் இங்கேருந்து ஒருத்தன் டேமேஜ் கொடுக்குறான். வருங்க ஷார்ட் கன் எடுத்துகிட்டு தலைவர் வராரு. இவரும் ஏதோ முயற்சி பண்ணுறாரு, ஏதோ நடக்க மாட்டேங்குது. அவ்வளோதான், சுற்றி வளைச்சிட்டாங்க, முடிச்சிடுவானு எனக்கு தெரிஞ்சு. பிசி பிளேயர் மாதிரி குளோவால் போடுறாரு. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறானே. 2 டே எங்கள் டீமில் வந்து ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்க வேறு லெவலு. எதிர் டீமில் ஒரு ஆஃப்லைனு இப்போ ஈக்குவலாக தான் வந்திருக்கோம். அங்கேங்க வேறு லெவலாக மேட்ச் நடக்குது. இந்த சைடில் போனால் அங்கே அடிக்கிறானோ, இந்த சைடில் போனால் ஒருத்தன் இருக்கிறானோ, சுற்றி வளைச்சி தான் இங்கே பாருங்கள் வேறு லெவலு 2 பேரை முடிச்சிட்டாங்க. எங்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 2 vs 2 ஒருத்தர் நாக்காயிருக்காரு. ரிவ்யூ பண்ணிட்டானோன்னா கிழிஞ்சிடும். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. நம்ம டீமா எதிர் டீமான்னு பார்த்துட்டே இருந்தால் இவர் 2 இங்கே பாருங்கள் 2 தலைவர் ஒருத்தன் உள்ளார க்ளோவால் அவ்வளோதான் வேறு லெவலு. சுற்றி க்ளோவால் போட்டார். இல்லாட்டி தலைவரை இப்போயே முடிச்சு விட்ருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ பிளேயர் முடிச்சு விட்ருப்பாரு. இங்கே தட்டிக்கிட்ட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. கம்பி சரியில்லை போல இருக்குது, கம்பியை முறுக்கு பண்ணிகிட்டு இருப்பார் போல இருக்குது. அப்போ 2 vs 2 நடக்குது. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இங்கே 6 இங்கே 5 யார் ஜெயிக்குவாப்பா? அலோஸ்மெண்ட் கிழிக்கிறார் விட்டுக்கிட்டு பார்ப்போம். ஒரே சுவாரஸ்யமாக தான் போகுது. தலைவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வாடகார தலைவர் முடிச்சு விட்டுருவீங்களாப்பா? நம்ம டீமில் இவர் ஒருத்தர் தான் இருக்கார், முடிச்சு விட்டுட்டாங்கயா. ஆஹா 6க்கு 6 நான் சரியாக பார்க்கவே இல்லை. அங்கே நம்ம ஃப்ரெண்டை முடிச்சு விட்டுட்டார் தலைவர். ஐயோ 6க்கு 6 வேறு லெவலு. இந்த இடத்துல வந்து காலை வர்றாங்க பாரியா. ஐயோ 6க்கு 6 வந்துட்டானுங்க. இது நம்ம டீம் ஜெயிக்குமா எதிர் டீம் ஜெயிக்குமா? இங்கே பார்த்தீங்கன்னா அவனை தான் செம்ம கண்டாயிட்டாங்க. இங்கே பாருங்கள் நம்ம டீமில் ஆஃப்லைன்னு நம்ம ஜெயிச்சா ஆகணும்டா, என்னடா ஆகணும் அப்படின்ட்டு செம்ம கண்டாயிட்டாங்க. இவனை பார்த்தீங்கன்னா தரையை சுட்டு வெறி கொண்டு போய் அலையிறாங்க. நம்மளா ஆகணும்லான்னு பார்த்துருவோண்டா அப்படிங்கிற அளவுக்கு செம்ம கண்டாக இருக்காங்க. பார்ப்போம். இவனை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டமும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிவாக கடைசி நேரத்தில் வந்து குளோவால் இல்லைடா, குளோவால் இருந்தால் கொடுங்கடா அப்படின்னு கேட்டு நிற்கிறான். கடைசி ஆட்டம் ஜெயிக்கிற ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா கடைசி நேரத்தில் காலை வரணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏதோ இந்த உட்காந்துருக்கான் பாருங்கள் மூலையில் எலி குஞ்சு மாதிரியே உட்காந்துருக்கான் பாருங்கள். இந்த வகையை குளோவால் எடுக்காமல் வந்திருக்கான். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. சிங்கம் ஒன்று புறப்பட்டது அப்படின்னு வர்றாங்க. செம்ம மேட்ச். இந்த கடைசி ரவுண்டு தான் வேறு லெவலான மேட்ச்சு. பார்ப்போம். டேமேஜ் கொடுக்குறான் நம்ம பேடோ, ஏதோ டேமேஜ் கொடுக்குறாங்க. மெடிக்கெட்லாம் போடுறானோ வேறு லெவலாக மேட்ச் நடக்க போகுது. அவ்வளோதான் ஹெட்ஷாட் வேறு லெவலு. நம்ம டீமை பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் குழப்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைனை வச்சுக்கிட்டு இங்கே எங்கள் டீமில் 4 பேர் ஒரு எதிர் டீமில் வந்து ஒரு ஆஃப்லைன் தான் பார்த்தீங்கன்னா கிழிக்கிறாங்க வச்சுக்கிட்டு. குளோவால் எடுறான்னா குளோவால் இல்லாமல் நம்ம எங்கள் தலைவர் ஒரு இந்த அவன்ட்டார் தலைவர். டேமேஜ் என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம். முடிச்சு விட்டார். நீ என்னடா டேமேஜ் கொடுக்குற? நான் வெறி கொண்டு போய் அலையிறேன், நீ என்னடா சும்மா WP குறுக்கால வந்துகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அடித்து முடிச்சு விட்டுட்டாரு. இவரை பார்த்தீங்கன்னா குளோவாலே இல்லாமல் அங்கேருந்து கீழே இறங்கி வந்து நாக்காகிறாரு. தலைவர் 1 vs 2 வேறு லெவலே. என்ன யார் ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போம். வேறு லெவலாக நடக்குது மேட்ச்சு. தலைவரே ஜெயிச்சு கொடுத்துருங்க தலைவரே. வேறு லெவல் ப்ரோ பிளேயர் ஆகிடலாம். நீங்கள் தான் வின்சென்சோ நீங்கள் தான் அடுத்த வின்சென்சோ ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். வாங்க தலைவரே. வேறு லெவலியா? குளோவால் போட்டு மெடிக்கெட்டு போடு. அவனை முடிச்சு விட்டுரு. குளோவால் போட்டு மெடிக்கெட் போடுறா. மரியாதை போதுடா பேசுகிற பேச்சில். குளோவால் போட்டு மெடிக்கெட்டை போடுறா. எங்கடா வானத்தில் குளோவால் போடுற? கீழே வேறு லெவலுங்க. சொன்ன மாதிரியே எதிர் டீம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வராங்க, கடைசி நேரத்தில் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறானோன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நன்றி மக்களே. இவ்வளோ தூரம் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள். சரி, நம்ம எங்கள் டீமுக்காக ஒரு சாங் டெலிகேட் பண்ணிவிடுவோம். அவங்க தோற்றதுக்காக ஒரு சாங் டெலிகேட் பண்ணிடலாம்.